ஒரு சின்ன பவுலில் இட்லி பொடி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலைகளும் சேர்த்துட்டு 2 சேர்ந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. சீஸ் க்யூப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் தாளிக்கிற கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த கரண்டி இருந்தது அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து இந்த சின்ன வாணலி இருந்ததுன்ட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இட்லி மாவு எடுத்து ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இட்லி பொடி கருவேப்பிலை கலந்து வச்சுருந்தோம். அந்த பொடி வந்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு இப்போ அந்த சீஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இங்கே அதில் வந்து வச்சுக்கலாம். ஒரு 2, 3 சீஸ் வந்து சின்ன துண்டுகளாக இருக்கிறத இதில் வச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு 2 கரண்டி இருந்தால் போதும். மாவு வந்து ஊற்றி விட்டுருங்க. அது மேலால் திரும்பவும் வந்து அந்த இட்லி பொடி வந்து அப்படியே தூவி விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைங்க. ஒரு 2, 3 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமாக இதை வந்து திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மேலாப்பில் வந்து திரும்பவும் வந்து இட்லி பொடி லேசாக அப்படியே தூவி விட்டு பாருங்கள். செம சூப்பராக டேஸ்ட்டான காரசாரமான சீஸ் கார இட்லி பொடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கார சீஸ் இட்லி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி கொடுத்தோம் அப்படின்னா வந்து வேண்டாம் அப்படிம்பாங்க. அதே சீஸ் உள்ளே வைக்கிறப்ப அது அதிக அளவில் ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. இட்லி பொடியும் உங்களுக்கு காரசாரமாக இருக்கிறனால நல்லாயிருக்கும். அப்படி வேணால் நீங்கள் தேங்காய் சட்னி ஏதாவது கூட இதுக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.